காஞ்சிபுரம் அருகே தொண்டையில் சிக்கிய தைல டப்பாவால் உயிருக்கு போராடிய 7 மாத குழந்தையின் உயிரை காப்பாற்றிய அரசு மருத்துவர்களுக்கு பாராட்டுகள் குவிந்து வருகின்றன. காஞ்சிபுரம் மாவட்டம் மேட்டுப்பாளையம் ஆளவந்தார்மேடு கிராமத்தைச் சேர்ந்த அஜித் தயானா தம்பதியினருக்கு குகணேஷ் என்ற 7 மாத ஆண் குழந்தை உள்ளது. படுச்சுட்டியான இந்த குழந்தை வீட்டில் தவழ்ந்து விளையாடிக் கொண்டிருந்த போது கீழே இருந்த 1.5 இன்ச் சுற்றளவு உள்ள பிரபல நிறுவனத்தின் தைல டப்பாவை எடுத்து வாயில் போட்டுள்ளது. இந்த டப்பாவை வெளியே துப்ப தெரியாமல் குழந்தை சிரமப்பட்டு விழுங்க முயன்றுள்ளது. பெரிய சுற்றளவு உள்ள இந்த தைல டப்பா குழந்தையின் தொண்டையில் சென்று பலமாக சிக்கிக் கொண்டது. குழந்தையின் மரண ஓல அழுகையை கண்ட பெற்றோர் குழந்தையை தூக்கி என்ன ஏது என கவனித்துக் கொண்டிருந்த போதே குழந்தையின் வாயிலிருந்து குபு குபுவென ரத்தம் கொட்டியது. குழந்தை உயிருக்கு போராடிய நிலையை கண்ட பெற்றோர் குழந்தையை தூக்கிக் கொண்டு காஞ்சிபுரம் அரசு தலைமை மருத்துவமனைக்கு விரைந்து வந்து அவசர சிகிச்சை பிரிவில் குழந்தையை அனுமதித்தனர். மருத்துவர்கள் பரிசோதித்ததில் குழந்தை மிகவும் உயிருக்கு ஆபத்தான நிலையில் உள்ளதைக் கண்டு சென்னை எக்மோரில் உள்ள அரசு குழந்தைகள் மருத்துவமனைக்கு அனுப்பலாம் என திட்டமிட்டனர். ஆம்புலன்ஸ் வருகின்ற நேரத்துக்குள் குழந்தையின் தொண்டையில் சிக்கிய டப்பாவை எடுக்கலாம் என்ற முடிவுக்கு மகப்பேறு குழந்தைகள் நலப்பிரிவு மருத்துவர் பாலாஜி மற்றும் காது மூக்கு தொண்டை பிரிவு மருத்துவர் மணிமாலா ஆகியோர் முடிவெடுத்து சில வினாடிகள் ஆலோசனை செய்தனர். பின்னர் குழந்தையை மென்மையாக தூக்கி பிடித்து நுணுக்கமாக செயல்பட்டு தொண்டைக்கும் மூச்சு குழலுக்கும் இடையில் பலமாக சிக்கியிருந்த தைல டப்பாவை குரல் வளை காட்டி என்ற முறையில் போராடி தைல டப்பாவை மிக லாவகமாக வெளியே எடுத்து குழந்தையின் உயிரை காப்பாற்றினர். தைல டப்பாவை தொண்டையிலிருந்து எடுத்த பின்னர் குரல் வளைக்கும் தொண்டைக்கும் எந்தவிதமான சேதமும் இல்லை, குழந்தையின் உயிருக்கு எந்தவிதமான ஆபத்தும் இல்லை என்று உறுதி ஏற்பட்ட பின்னர் மருத்துவமனை வளாகத்தில் உள்ள குழந்தைகள் தீவிர சிகிச்சை பிரிவுக்கு அனுப்பி வைத்து குழந்தையை கண்காணித்து வருகின்றனர். சமீப காலமாக அரசு தலைமை மருத்துவமனையில் சரியான சிகிச்சைகள் மேற்கொள்ளப்படுவதில்லை என்ற குற்றச்சாட்டு நிலவி வருகின்ற நிலையில் 7 மாத குழந்தையின் தொண்டையில் சிக்கிய தைல டப்பாவை அறுவை சிகிச்சையின்றி மிக லாவகமாக எடுத்து குழந்தையின் உயிரை காப்பாற்றிய மருத்துவர்களுக்கு பாராட்டுகள் குவிகின்றன. இதுபோன்று குழந்தைகளை தனியே விட்டுவிட்டு கவனக்குறைவாக பெற்றோர்கள் இருக்க வேண்டாம் என சத்தியம் தொலைக்காட்சி சார்பில் அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம்.